காரபேஸ் அரக்கன் தனது கொடிய அறிவாளை தனது உடலின் எடையை தாங்கிக் கொள்ள பயன்படுத்தியதால் சன்னி அதன் கூர்மையான கத்தியிலிருந்து தற்காலிகமாக பாதுகாப்பாக இருந்தார். நிச்சயமாக அசுரன் தாக்குதலுக்கு வேறு வழிகளை கொண்டிருந்தான். அவனுடைய உயர்ந்து நிற்கும் கால்கள் ஒவ்வொன்றும் முற்றுகையிடும் ஆட்டுக்குட்டியைப் போலவும் ஆபத்தானதாகவும் பேரழிவை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருந்தது. ஆனால் தற்போது அவர்களுடன் வசைபாட முடியாத அளவுக்கு அவரது நிலை மிகவும் ஆபத்தானது. சன்னிக்கு குறைந்தபட்சம் ஒரு நொடியாவது அவர் விரும்பியதை செய்ய வேண்டும், எந்த ஆபத்தும் இல்லை. அவர் தவிர்க்க வேண்டிய ஒரே விஷயம் நேரடியாக பேஹிமூத்தின் கீழ் செல்வதை தவிர அந்த அரக்கனின் ராட்சத உடலால் நசுக்கப்படும் அபாயம் ஏற்பட்டது. தற்செயலாக அவர் செய்ய வேண்டியது அதுதான். கேவலம் தனம். பாரிய கவச உயிரினத்தை பார்த்து சன்னி சபித்து முன்னோக்கி ஓடினார். ஒரு கணம் கழித்து அவர் காரபேஸ் அரக்கனின் அடியில் புறா அடர்ந்த நிழல்கள் தன்னை முழுவதுமாக விழுங்குவதை உணர்ந்தார். உடனே சன்னி குளிர்ந்த வியர்வையால் மூடப்பட்டது. இப்போது அவருக்கு மேலே மெருகூட்டப்பட்ட உலோகம் மற்றும் கொலை நோக்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. சிறிய மனிதனை இரத்த குட்டையாக மாற்ற அசுரன் செய்ய வேண்டியதெல்லாம் அவனது உடலை மணலில் ஓய்வெடுப்பதுதான். நசுக்கும் எடையின் கீழ் சன்னியின் உறுப்புகள் வெடித்து அவரது எலும்புகள் தூசியாக மாறும். அவரிடம் திடமான எதுவும் இருக்காது, ஒரு மெல்லிய அடுக்கு ரத்தம் தோய்ந்த கூழ் மட்டுமே தரையில் பரவியது. உங்களை கண்டுபிடிக்க சிறந்த சூழ்நிலை இல்லை. நரம்புகள் உருகும் தருவாயில் இருந்த சன்னி வாளை காட்டி முன்னோக்கி விரைந்தான். காராபேஸ் அரக்கனின் கால்களின் மூட்டுகளில் அவன் கண்கள் ஒட்டியிருந்தன. அவர் முற்றிலும் கவனம் செலுத்தி சிறிதளவு அசைவை தேடினார். அதற்காக காத்திருக்கிறேன். தவறுக்கு இடமில்லாமல் சன்னி ஒவ்வொரு தேவையற்ற எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் மனதின் மிக தொலைவில் தள்ளினார். பயம், சந்தேகம் மற்றும் விஷயங்களை மிகைப்படுத்தி சிந்திக்கும் அவரது போக்கை ஒரு நொடியில் கூட மெதுவாக குறைக்க அனுமதிக்கவில்லை. காலம் மிக மெதுவாக நகர்ந்தது. மணிநேரங்கள் கடந்தது போல் உணர்ந்தேன், ஆனால் உண்மையில் அது 2 கணங்கள் மட்டுமே. ராட்சத அரக்கனின் கால்களில் 2வது ஜோடி மட்டுமே சன்னி இருந்தது. பேயின் தோரணையில் கிட்டத்தட்ட புரிந்துகொள்ள முடியாத மாற்றத்தை அவர் இறுதியாக கவனித்தார். அவனது மூட்டில் இருந்த பதற்றம் சற்று மாறியது. அது பெஹிமூத் நகரப்போகிறது என்பதை குறிக்கிறது. சன்னி எதிர்பார்த்த மற்றும் பயந்ததற்கான அறிகுறி இதுதான். இப்போது அவரது உயிர் வாழ்வது அவர் போதுமான வேகத்தில் இருக்கிறாரா இல்லையா என்பதை பொறுத்தது. அவரது கண்கள் உயிரினத்தின் தோரணையில் மாற்றத்தை பதிவு செய்தவுடன் சன்னி ஒரு காலில் சாய்ந்து பக்கவாட்டில் சாய்ந்து கவச ராட்சதனின் அடியிலிருந்து தப்பிக்க முயன்றார். அவனது திடீர் திருப்பத்தில் ஒரு சிறிய மணல் மேகம் பறந்து சென்றது. ஆனால் பேயை நம்ப முடியாத வேகத்தில் இருந்தது. அவர் தனது உடலை கீழே எறிந்தார், ஒரு பூச்சியைப் போல மோசமான படையெடுப்பாளரை நசுக்குவதில் உறுதியாக இருந்தார். மந்தநிலை மற்றும் அவரது மனித உடலின் வரம்புகள் சன்னியை மெதுவாக்குவதால் பாதுகாப்பான மண்டலத்தை அடைவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே கார்பேஸின் உலோக மேற்பரப்பு அவரது தலையில் விழத் தொடங்குவதை உணர்ந்தார். மரணம் அருவருப்பான வேகத்தில் நெருங்கிக் கொண்டிருந்தது. ஒரு படி, 2. அவர் அதை சரியான நேரத்தில் செய்யப்போகிறாரா? காராபேஸ் அரக்கன் ஒரு இடியுடன் தரையில் விழுந்து பெரிய மணல் மேகங்களை காற்றில் அனுப்பியது. தீவு முழுவதும் நடுங்கும் அளவுக்கு தாக்கம் அதிகமாக இருந்தது. கீழே விழுந்த உலோகங்கள் மற்றும் கூர்முனைகளின் ஆவேசமான நிறை சன்னியை சில சென்டிமீட்டர்களால் தவறவிட்டது. அவநம்பிக்கையான டைவ் செய்து கடைசி நேரத்தில் அவர் பேயின் உடலின் அடியில் இருந்து பறந்தார். மணலில் நசுங்கி சன்னி உருண்டு விழுந்து ராட்சதத்தின் வீழ்ச்சியின் அதிர்ச்சி அலையால் சிறிது திசை திருப்பப்பட்டு மீண்டும் தனது கால்களுக்கு தாவினார். நான் உண்மையில் உயிர் பிழைக்க முடிந்தது. சில நேரங்களில் வாழ்க்கை ஆச்சரியங்கள் நிறைந்ததாக இருந்தது. ஆனால் எல்லா நகைச்சுவைகளும் ஒருபுறம் இருக்க அவர் உண்மையில் ஆச்சரியப்படவில்லை. அவரது நடவடிக்கைகள் அபாயகரமானதாக இருந்தாலும் திட்டமிட்டு கணக்கிடப்பட்டவை. குறைந்தபட்சம் உயிருடன் வெளியேற ஒரு மிதமான வாய்ப்பு இருக்கும் என்று உறுதியாக தெரியாமல் தனது உயிரை பணயம் வைக்கும் பழக்கம் அவருக்கு இல்லை. அவரது செயல்கள் எப்போதும் நோக்கத்துடன் இருந்தன மற்றும் ஒரு குறிப்பிட்ட இலக்கை பின்தொடர்ந்தன. இந்த வழக்கில் அது காரபேஸ் அரக்கனை வீழ்த்துவதற்காக இருந்தது. ராட்சத உயிரினத்தை வலுக்கட்டாயமாக தரையில் கீழே தள்ளுவதன் மூலம் மட்டுமே அவற்றின் கத்திகளை அடைய முடியும். அவர்கள் அதை கொல்ல முடியும். அந்த வகையில் இந்த ஆபத்தான சூதாட்டம் அமோக வெற்றியில் முடிந்தது. பாஸ்டர்க் இப்போது அவரது அடிவயிற்றில் அவரது கரபேஸ் மற்றும் மனித உருவத்தின் மீது படுத்திருந்தார். அங்கு அனைத்து முக்கிய உறுப்புகளும் அமைந்திருந்தன. மாறிவரும் நட்சத்திரத்தின் தாக்குதல் வரம்பில் நன்றாக இருந்தது. இப்போது சன்னி அவளுக்கு மரண அடியை சமாளிக்க ஒரு திறப்பை உருவாக்க வேண்டியிருந்தது. இருப்பினும் அவள் பேயின் கவசத்தின் ஊடுருவ முடியாத தடையை தாண்டிச் செல்ல அவள் எப்படி திட்டமிடுகிறாள் என்பது பற்றி அவனுக்கு இன்னும் தெரியவில்லை. இருப்பினும் அந்த திறப்பை உருவாக்குவது ஒரு சிறிய பணியாக இருக்கப்போவதில்லை. அசுரனின் நடமாட்டம் இப்போது கடுமையாக குறைக்கப்பட்ட போதிலும் அவருக்கும் 2 ஸ்லீப்பர்களுக்கும் இடையிலான தூரமும் மிகவும் சிறியதாக இருந்தது.
இது அவரது தாக்குதல்களை தடுப்பதை மிகவும் கடினமாக்கியது. அந்த கஷ்டத்தை சன்னி தானே அனுபவிக்கப் போகிறார். பயமுறுத்தும் அரிவாள் காற்றில் பளிச்சிட்டபோது, அவனது உடலை பாதியாக வெட்டிவிடுவேன் என்று மிரட்டியபோது அவன் சற்று திரும்பி காலில் இருந்தான். பிஞ்சருக்கு எதிராக உயிரினத்தின் மகத்தான உடலின் மறுபுறத்தில் நெஃபிஸ் எப்படி நடந்து கொள்கிறார் என்று சன்னிக்கு தெரியாது. ஆனால் அரிவாளை கையாள்வது கிட்டத்தட்ட அவரது திறன்களுக்கு அப்பாற்பட்டது. அவனது ஒவ்வொரு அசைவையும் பின்தொடர்ந்து வந்த அரக்கனின் எரியும் கண் நிலைமைக்கு சிறிதும் உதவவில்லை. எதிர்வினையாற்றுவதற்கு மிக குறைந்த நேரத்திலேயே சன்னி நினைத்ததை மட்டும் செய்தார். அவர் தன்னால் இயன்ற உயரத்தில் குதித்து தனது கால்களை மார்புக்கு மேலே இழுத்து மிகவும் மோசமான முன்னோக்கி சமர்சால்ட்டை நிகழ்த்தினார். அவர் உட்கொண்ட நிழல் துண்டுகளின் எண்ணிக்கை மற்றும் நிழலால் கொண்டு வரப்பட்ட உடல் மேம்பாடு ஆகியவற்றின் காரணமாக மனித தரத்தின்படி அவரது தாவலின் உயரம் ஈர்க்கக்கூடியதாக இல்லை. அரிவாளின் கத்தி சன்னிக்கு அடியில் விசில் அடித்தது. காற்று தன் முகத்தில் துலக்குவதை அவனால் உணர முடிந்தது. தரையில் இறங்கிய அவர் முன்னோக்கி ஓடினார். அரிவாள் மீண்டும் வரும் என்று சன்னிக்கு தெரியும். ஆனால் அவன் தன் நிலையை மாற்றிக்கொள்ள ஓரிரு வினாடிகள் இருந்தன. பீமத்தின் முன் வந்தான். அவர் அந்த மாபெரும் உயிரினத்தை நெஃபிஸை முற்றிலும் மறந்துவிடவும் அவருடன் கையாள்வதில் முழுமையாக கவனம் செலுத்தவும் அவருடன் மட்டுமே இருக்க வேண்டும். அதை செய்ய அவர் அரிவாள் மற்றும் பின்சர் இரண்டின் வரம்பில் வரவேண்டியிருந்தது. என்ன ஒரு அழகான பணி! தனது நேரம் முடிந்துவிட்டதாக உணர்ந்த சன்னி சுழன்று அசூர் பிளேட்டை உயர்த்தினார். அவர் நினைத்தது போலவே காரபேஸ் அரக்கன் ஏற்கனவே மீண்டும் அரிவாளை கொண்டு வந்து கொண்டிருந்தான். இந்த முறை இரக்கமற்ற கிடைமட்ட உந்துதல். அரிவாளின் கூர்மையான நுனி அவனது மார்பை குறிவைத்து காற்றில் பறந்து கொண்டிருந்தது. இருப்பினும் அவர் பேயின் எதிர்வினை நேரத்தை சற்று குறைத்து மதிப்பிட்டார். இதன் விளைவாக ஏற்கனவே ஏமாற்றுவதற்கு நேரம் இல்லை. ஒரு சிறிய தவறு, மறந்துபோன கரையில் வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் இடையிலான வித்தியாசம். காரபேஸ் சதம் அடிக்கும் வீரருக்கு எதிராக அவர்கள் நடத்திய முதல் சண்டையின் காட்சி சன்னியின் மனதில் பளிச்சிட்டது. தவிர்க்க முடியாத அழிவு மின்னல் வேகத்தில் அவனை நெருங்கி மிக வேகமாகவும் தவிர்க்க முடியாதபடி நெருங்கியதாகவும் இருந்தது. கரபேஸ் உயிரினங்களின் அரிவாள் கத்தியால் கொண்டு வரப்பட்டது. ஆனால் சன்னி முன்பு இருந்தது போல் இல்லை. அந்த துரதிர்ஷ்டமான போரில் இருந்து அவர் ஒவ்வொரு நாளும் பயிற்சி, அனுபவத்தை பெறுதல் மற்றும் சக்தியை சேகரிப்பதில் செலவிட்டார். ஒவ்வொரு அடிக்கும் இரத்தத்தை விலை கொடுத்து இந்த நரகத்தின் வழியே அவர் போராடினார். அவரை கொல்வது அவ்வளவு எளிதல்ல. மென்மையான சதைக்கு பதிலாக அரிவாள் அசூர் பிளேட்டின் கடினமான இயக்கு மூலம் சந்தித்தது. சன்னி அடியை தடுப்பது மட்டுமல்லாமல் வாளின் முழு சக்தியையும் உறிஞ்சுவதற்கு பதிலாக பெரும்பாலான தாக்கத்தை திசை திருப்பும் வகையில் வாளை கோணப்படுத்தவும் முடிந்தது. அவனது கைகளில் ஒன்று கைப்பிடியில் வைக்கப்பட்டது, மற்றொன்று கத்தியின் நுனியை போதுமான வலிமையுடன் பிடித்து கொண்டது. விளிம்பு அவரது விரல்களை வெட்டுவதை தடுக்கிறது. எஞ்சியிருந்த சக்தி அவனை திருப்பி அனுப்புவதற்கு போதுமானதாக இருந்தது. ஆனால் அவன் கைகளில் இருந்த எலும்புகளை உடைக்க அது போதுமானதாக இல்லை. நிழலால் அவனது உடலின் நெகிழ்ச்சியை அதிகரிக்கவில்லை. எவ்வாறாயினும் அசூர் பிளேட் அதிர்ஷ்டசாலியாக இல்லை. ஒரு சோகமான மோதிரத்துடன் கத்தி உடைந்து குறுக்கு காவலுக்கு அருகில் உடைந்தது. நீல நிற எஃகு துண்டுகள் தரையில் விழுந்தன. அடுத்து என்ன நடக்கும் என்று தெரிந்த சன்னி பல்லை கடித்தார். ஸ்பெல் பேசினார். அவரது நம்பகமான வாள் அழிவை அறிவித்தது. உங்கள் நினைவு இருந்தது. மீதமுள்ள வாக்கியத்தை அவர் கேட்கவில்லை. ஏனென்றால் அடுத்த நொடியில் அவரது உடல் தரையில் மோதியது. சன்னி 2 முறை துள்ளினார். வலியின் பிளாஷ்கள் அவரது எலும்புகள் வழியாக வெளிப்பட்டு உருண்டு இறுதியாக நிறுத்தப்பட்டது. அவர் ஒப்பீட்டளவில் நன்றாக இருந்தார். எழுந்து நின்று சன்னி தடுமாறினார் மற்றும் அவரது காலில் இருக்க முடியவில்லை. அவர் சுற்றி பார்த்தார். பெரிய மரத்தின் தண்டு அவ்வளவு தொலைவில் இல்லை என்பதை கவனித்தார். 2 டஜன் மீட்டர் தொலைவில் கராபேஸ் அரக்கன் மெதுவாக தலையை திருப்பிக் கொண்டிருந்தான். அவனுடைய கொலைவெறி கோபத்தை நெஃபிஸ் மீது குவிக்க திட்டமிட்டான். இது சன்னி அடைய வேண்டியதற்கு நேர் எதிரானது. அவன் எப்படியாவது அசுரனின் கவனத்தை ஈர்க்க வேண்டும். ஆனால் அவனால் என்ன செய்ய முடிந்தது? அசூர் பிளேட்டின் எச்சங்கள் அவரது கையில் மென்மையான ஒளியுடன் பிரகாசிக்கத் தொடங்கியதும் தீப்பொறிகளின் மழையாக சிதற தயாராக இருந்தது. சன்னி தனது கையை உயர்த்தி உடைந்த வாளை தன்னால் முடிந்த அளவு சக்தியுடன் வீசினார். இருப்பினும் அவர் அதை பேய் மீது வீசவில்லை. மாறாக அவர் அதை அதிசய மரத்தின் மீது எறிந்தார், அதற்கு தீங்கு விளைவிப்பது போல. வெகு தொலைவில் ஒரு நொடி கூட பேய் திடீரென்று உறைந்தது. அவரது கருஞ்சிவப்பு கண் பிரகாசிக்கும் நினைவை பின்தொடர்ந்து அது காற்றில் பறந்து பெரிய மரத்தின் தண்டை நெருங்கியது. பின்னர் உடைந்த வாள் விழுந்து வெள்ளை தீப்பொறிகளின் மழையாக மாறியது. அது ஒரு தடயமும் இல்லாமல் மறைந்தது. அவர்களில் யாரும் அப்சிடியன் பட்டையை தொடவில்லை. இருப்பினும் அசூர் பிளேட் ஏற்கனவே அதன் நோக்கத்தை நிறைவேற்றியது. இது ஒரு சில பொன்னான தருணங்களுக்கு ராட்சசனை திசை திருப்பியது.
சேஞ்சிங் ஸ்டாருக்கு அது போதுமானதாக இருந்தது. காராபேஸ் அரக்கன் உறைந்தவுடன், பெரிய மரத்திற்கு அச்சுறுத்தலாக போலியான அச்சுறுத்தலால் திசை திருப்பப்பட்டவுடன் நெஃபிஸ் முன்னோக்கிச் சென்றார். அவளுடைய எதிரி தனது பாதுகாப்பை குறைத்த தருணத்திற்கும் அவளது பொறுப்பற்ற தாக்குதலுக்கும் இடையில் எந்த தயக்கமும் இல்லை, சந்தேகமும் இல்லை. சன்னி முன்பு அசுரனின் அசைவுகளை கவனிப்பதில் முழு கவனம் செலுத்தியதைப் போலவே போரின் தொடக்கத்திலிருந்து இந்த துல்லியமான தருணத்தை கவனித்துக் கொண்டிருந்தாள். வாய்ப்பு கிடைத்தால் அது ஒரு வினாடி மட்டுமே நீடிக்கும் என்பதை மாற்றும் ஸ்டாருக்கு தெரியும். அந்த ஒரு நொடி கூட சன்னியின் உயிரை பறித்தது. நெஃபிஸ் அதை வீணாக்கப் போவதில்லை. அவளுடைய அழகான உருவம் ஒரு சக்தி வாய்ந்த வில்லிலிருந்து விடுபட்ட அம்பு போல காற்றில் பறந்தது, கிட்டத்தட்ட பின்விளைவுகளை விட்டுச் சென்றது. அவள் நீண்ட வாளின் வெள்ளி கத்தி விடியலின் ஒளியை பிரதிபலித்தது. கருப்பு மற்றும் வெள்ளை கவசம் ஒரு மங்கலாக மாறியது. அவள் பின்வாங்குவதற்கான ஒரு சிறிய வாய்ப்பை கூட விட்டுவிடாமல் எதிரியை நோக்கி விரைந்தாள். எவ்வளோ! சன்னி ஒரு ஒத்திசைவான சிந்தனையை உருவாக்க முடியாதபடி விஷயங்கள் மிக வேகமாக நடந்தன. அவனால் பார்க்க முடிந்தது, நேரம் மெதுவாக ஊர்ந்து செல்வதை. அவன் மனதில் உணர்ச்சிகளின் புயல் வீசுகிறது. அரக்கன் அச்சுறுத்தலை உணர்ந்து உடனடியாக பதிலளித்தான். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு போர்க்களத்தை எண்ணவில்லை. எல்லாவற்றையும் இழக்க ஒரு கணம் கவனச்சிதறல் இருந்தது. அந்த ஒரு தவறு எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அவரது விதியை முத்திரையிட போதுமானதாக இருந்தது. உயிரினத்தின் அழியாத கார்பேஸை உடைக்கும் திறன் நெஃபிஸால் உண்மையில் இருந்திருந்தால், அதாவது இல்லையெனில் எல்லாம் ஒன்றும் இல்லை, அதற்கு பதிலாக அவர்கள் இறந்துவிடுவார்கள். பயமுறுத்தும் ராட்சதர் தனது அரிவாளை நகர்த்தி அவளை பிரிக்க முயன்றார். பின்சர் மறுபக்கத்திலிருந்து பளிச்சிட்டது, அவள் உடலை கூழாக நசுக்க அச்சுறுத்தியது. ஆனால் அவர் ஒரு வினாடியின் ஒரு பகுதி மிகவும் தாமதமாகிவிட்டார். மாற்றும் நட்சத்திரம் சற்று வேகமாக இருந்தது. அவள் ஓடுகையில் அவளது படிகளின் தாளத்தில் ஏதோ மாற்றம் ஏற்பட்டது. சன்னியால் அவளது ஹெல்மெட்டின் வைசருக்கு பின்னால் அவள் முகத்தை பார்க்க முடியவில்லை. ஆனால் அவனால் முடிந்தால் நேஃபின் வெளிர் முகத்தை சுருக்கிக் கொண்டிருக்கும் வேதனையின் முகத்தை அவன் பார்ப்பான். அடுத்த நொடியில் அவள் கைகளின் தோலுக்கு அடியில் ஒரு மென்மையான வெண்ணிற பற்ற வைத்தது. ஆனால் இம்முறை அங்கு தங்கவில்லை. அதற்கு பதிலாக வெள்ளைச் சுடர் வெளிப்பாய்ந்து வெள்ளி வாளின் பிடியில், பின்னர் அதன் கத்தியில் பாய்ந்தது. வாள் திடீரென்று ஒரு கூர்மையான கதிரியக்க விளிம்பாக மாறியது. ஒளிரும் வெள்ளை ஒளியுடன் எரிந்தது. அது மிகவும் பிரகாசமாக பிரகாசித்தது. சன்னிக்கு கண்களை மூட ஆசை ஏற்பட்டது. இருப்பினும் பிரகாசம் இனி மென்மையாகவும் சூடாகவும் இல்லை. மாறாக அது தொட்ட எதையும் சாம்பலாக குறைக்கும் திறன் கொண்டதாகவும் உலகத்தின் துணியையே வெட்டக்கூடிய அளவுக்கு கூர்மையாகவும் இருந்தது. ஒருவேளை விதியின் சரங்களை வெட்டுவதற்கு கூட அது கூர்மையாக இருந்திருக்கலாம். நெஃபிஸ் தனது அம்சத்திறனை விவரித்ததை சன்னி நினைவு கூர்ந்தார். இது குணப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படலாம். அப்போது அவளது இந்த சொற்றொடர் அதற்கு மேலும் இருப்பதை குறிக்கிறது என்று அவர் சந்தேகித்தார். அத்தகைய திறன் எவ்வளவு விலைமதிப்பற்றது மற்றும் அரிதானது என்று அவர் ஆச்சரியப்பட்டார். அவர் சொல்வது சரிதான் என்று தோன்றியது. மாற்றும் நட்சத்திரத்தின் அற்புத சுடர் குணப்படுத்தும் மற்றும் அழிக்கும் திறன் கொண்டது. குறைந்தபட்சம் ஆயுதங்களுக்கு பயன்படுத்தப்படும்போது அவரது சொந்த நிழல் கட்டுப்பாட்டைப் போலவே இது ஒரு மேம்படுத்தும் விளைவை கொண்டிருந்தது. வேறு என்ன செய்ய முடியும் என்று யாருக்கு தெரியும்? உண்மையிலேயே நம்ப முடியாத திறமை. திரும்பி பார்க்கையில் நெஃபிஸ் தன்னை வீணாக சித்திரவதை செய்யவில்லை என்பது அவனுக்கு புரிந்தது. அவளது குறையின் கொடுமையான வேதனையை இரகசியமாக சகித்துக்கொண்டு அவள் தியானம் செய்வது போல் நடித்த எல்லா நேரங்களும் இந்த தருணத்தை சாத்தியமாக்குவதற்காகவே. வலியிலிருந்து வெளியேறாமல் போரில் இந்த திறனை பயன்படுத்த அவளுக்கு போதுமான வலிமையை கொடுக்க அவள் வெற்றி பெற்றாள். கேள்வி: அது போதுமா? விழித்திருந்த அரக்கனின் வலிமைமிக்க கற்பப்பை உடைக்கும் அளவுக்கு அவளது வாள் பலமாக இருந்ததா? எல்லாவற்றிற்கும் மேலாக திறன் எவ்வளவு நம்ப முடியாததாக இருந்தாலும் அது இன்னும் ஒரு தாழ்வான தூங்குபவரின் பலவீனமான செயலற்ற ஆன்மா மையத்தால் இயக்கப்படுகிறது. அவர்கள் கண்டுபிடிக்கவிருந்தனர். கேரபேஸ் அரக்கனின் உயரமான உடற்பகுதியில் இருந்து சில படிகள் தொலைவில் நெஃபிஸ் தனது கால்களை வளைத்து குதித்து காற்றில் உயரமாக உயர்ந்தது. அவளது வாள் ஒரு கொடூரமான உந்துதலில் முன்னோக்கி பறந்தது. மிக வேகமாக. ஒரு கணம் அது தூய வெள்ளை சூரிய ஒளியின் கற்றை போல் தோன்றியது. பின்னர் அது ராட்சதத்தின் பளபளப்பான கவசத்தின் விசித்திரமான கலவையுடன் மோதியது. அவரது இதயம் இருக்க வேண்டிய இடத்தில் சரியாக இருந்தது. நிச்சயமாக. அவர்கள் இறந்த லெவியாதனின் வெற்று முதுகுத்தண்டில் மறைந்திருந்தபோது காஸ்ஸி தனது பார்வையை பற்றி அவர்களிடம் கூறினார். அந்த பார்வையில் ஆழமான இருண்ட கடலின் ஒரு பயங்கரமான உயிரினத்தால் கராபேஸ் அரக்கன் தாக்கப்படுவதை அவள் கண்டாள். போருக்கு பிறகு அரக்கன் பலத்த காயம் அடைந்து இறக்கும் தருவாயில் இருந்தான். மிகவும் பயங்கரமான காயம் அவரது மார்பில் இருந்தது. அங்கு கவசம் கிழிந்து சிதறியது. அரக்கனின் துடிப்பு இதயத்தை வெளிப்படுத்தியது.
காலப்போக்கில் அவரது காயங்கள் அனைத்தும் குணமடைந்தன. இதை தவிர அரக்கனின் கார்பேஸ் மீட்கப்பட்டதாக தோன்றினாலும் உண்மையில் அது முழுமையாக மீட்டெடுக்கப்படவில்லை. இந்த ஒரு இடத்தில் கவசம் இரகசியமாக பலவீனப்படுத்தப்பட்டது. சரியாக அந்த இடத்தில்தான் நெஃபிஸ் அடித்தார். அவளது கதிரியக்க வாள் உண்மையில் விழித்திருக்கும் உயிரினத்தின் அசைக்க முடியாத கவசத்தை உடைக்கும் திறன் கொண்டதா என்பது முக்கியமல்ல. ஏனென்றால் அவள் அவனது உடலில் உள்ள ஒரே பலவீனமான இடத்தை, அவனது கவசம் ஏற்கனவே உடைக்கப்பட்ட இடத்தை தாக்கியது. வெள்ளை ஒளியின் ஒளியுடன் ஒளிரும் வாள் அரக்கனின் கார்பேஸின் உலோகத்தின் வழியாக துளைத்து அவனது உடலில் மூழ்கி அடாமண்டைன் ஷெல்லுக்குள் நெருப்பின் கோபத்தை கட்டவிழ்த்துவிட்டது. அவனது கவசத்தின் விரிசல்கள் வழியாக பிரகாசித்த ஒளிக்கட்டைகளுடன் ராட்சத உள்ளே இருந்து திடீரென்று ஒளிர்ந்தது போல் தோன்றியது. ஒரு கணம் அந்த அதிசயமான காட்சி சன்னியின் மனதில் எரிந்தது. பின்னர் சேஞ்சிங் ஸ்டாரின் வாள் கராபேஸ் அரக்கனின் இதயத்தை அடைந்து அதை துண்டித்து அதைச் சுற்றியுள்ள அனைத்தையும் எரித்து அச்சமூட்டும் உயிரினத்தின் நீளமான இரத்தத்தை கொதிக்க வைத்து ஆவியாகச் செய்தது. சன்னியின் கால்கள் வளைந்தன. என்ன என்ன நாங்கள் செய்தோம்? பேய் நிலைதடுமாறியது. நெஃபிஸை இறுதி தழுவலுக்கு இழுக்க முயல்வது போல அவனது கைகள் மெதுவாக உயர்ந்தன. ஆனால் அவரது உடல் துடித்ததால் அவர்கள் கீழே விழுந்தனர். நேஃப் மணலில் இறங்கி மீண்டும் குதித்து தன்னை தற்காத்துக் கொள்ள தயாரானாள். ஆனால் தேவை இருக்கவில்லை. ஆஷன் பாரோவின் பெருமைமிக்க பாதுகாவலர் இறந்து கொண்டிருந்தார். மீதமிருந்த அவனது ஒரு கண்ணில் கருஞ்சிவப்பு ஒளி மங்கிக் கொண்டிருந்தது. புத்திசாலித்தனத்தின் எந்த சாயலும் அவன் பார்வையில் இருந்து விரைவாக மறைந்தது. அரக்கன் பெரிதும் சரிந்தான். வலிமையின் எச்சங்கள் அனைத்தும் அவனுடைய வலிமைமிக்க உடலை கைவிட்டன. நம்ப முடியாத முயற்சியுடன் தலையை திருப்பி அவர் பெரிய மரத்தின் மீது கடைசியாக ஒரு பார்வையை வீசினார். அப்போது அவன் பார்வை சன்னி மீது நின்றது. அந்த பார்வையில் கோபமோ பைத்தியமோ இல்லை. சில விசித்திரமான, அமைதியான, விவரிக்க முடியாத உணர்ச்சிகள் மட்டுமே. இது கிட்டத்தட்ட நிவாரணம் போல் உணர்ந்தது. அந்த உணர்ச்சியின் அர்த்தத்தை சன்னி புரிந்து கொள்வதற்குள் காரபேஸ் அரக்கனின் கண்ணில் இருந்து ஒளியின் கடைசி மினுமினுப்பு மறைந்தது. அவன் தலை பின்னால் உருண்டு விழுந்தது. வெற்றி பெற்றார்கள். ராட்சத உடலின் முன் நெஃபிஸ் தனது தலைக்கவசத்தை நிராகரித்தார். அதற்கு பின்னால் அவள் முகம் வெளிரி சோர்வாக இருந்தது. அவளது கூந்தல் வியர்வையுடன் ஒட்டிக்கொண்டது. வெண்ணிற பிரகாசத்தின் பின்னொளி ஏற்கனவே அணைந்து அவள் கண்களை மீண்டும் ஒருமுறை நரைத்துவிட்டது. மாற்றும் நட்சத்திரம் மண்டியிட்டது. பின்னர் அவள் முதுகில் படுத்துக்கொண்டது. நகர முடியாத அளவுக்கு சோர்வடைந்தது. முழு சண்டையும் ஒரு நிமிடத்திற்கும் குறைவாகவே நீடித்தது. ஆனால் அது அவர்கள் இருவரிடமிருந்தும் அனைத்தையும் எடுத்தது. சன்னி நேஃபின் முன்மாதிரியை பின்பற்றி தரையில் படுத்து மூச்சு வாங்க முயன்றார். அவர்கள் உண்மையில் வென்றனர். அவனால் முழுமையாக நம்ப முடியவில்லை. எனக்கு ஒரு வாரம் தூங்க வேண்டும். காசி இன்னும் பெரிய மரத்தின் கிளைகளில் காத்திருந்ததை நினைவில் வைத்துக்கொண்டு யார் வாழ்ந்தார்கள் இறந்தார்கள் என்று தெரியவில்லை. சன்னி பெருமூச்சு விட்டார். சில நிமிடங்களுக்குப் பிறகு அவர் ஆழமாக உள்ளிழுத்தார். பின்னர் அவரது குரல் நாண்களை கஷ்டப்படுத்தி அவர் நுரையீரலின் உச்சியில் கத்தினார். அதிகாலையின் அமைதியில் சாம்பல் மணலால் மூடப்பட்ட உயரமான மலையின் மையத்தில் ஒரு அழகான மாபெரும் மரத்தின் கிளைகளின் கீழ் ஒரு விசித்திரமான கூச்சல் கேட்டது. ஒரு பேய் மாமிசம் சரியாக வருகிறது. சில நிமிடங்களுக்குப் பிறகு சன்னிக்கு மேலே எங்கிருந்தோ சத்தம் கேட்டது. அந்த திசையை பார்த்தபோது அகன்ற கிளையின் ஓரத்தில் காசி தன் கைகளில் தங்கக் கயிற்றை பற்றிக் கொண்டு நிற்பதை கவனித்தார். அவர் எதிர்வினையாற்றுவதற்கு முன்பே பார்வையற்ற பெண் ஏற்கனவே கீழே ஏறிக்கொண்டிருந்தாள். அவள் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தாள். ஆனால் பார்வையில்லாத ஒருவருக்கு மிகவும் வேகமானவள். அவர் கண் சிமிட்டினார். அவள் பைத்தியமா? அது ஆபத்தானது. ஆனால் அவர் எதற்கும் கவலைப்படவில்லை. காசி விரைவாக தரையை அடைந்து கயிற்றை விடுவித்தார், பாதுகாப்பாகவும் ஒலியாகவும். அவள் தன் ஊழியர்களை வரவழைத்து அவனது கூச்சல் எங்கிருந்து வந்தது என்பதை நினைவில் கொள்ள முயற்சித்து ஒரு தயக்கத்துடன் ஒரு படி எடுத்தாள். சன்னி தனது இருப்பை தெரியப்படுத்தி அவளை வழிநடத்திச் சொன்னார். நான் இங்கே இருக்கிறேன். பார்வையற்ற பெண் தன் தலையை அவன் திசையில் திருப்பிக் கொண்டு முன்னோக்கி நடந்தாள். ஊழியர்களுடன் தனக்கு முன்னால் தரையை கவனமாக உணர்ந்தாள். தீவின் மேற்பரப்பு எவ்வளவு சீரட்டதாக மாறியதால் அவள் அவனை அடைய வழக்கத்தை விட அதிக நேரம் எடுத்தது. அவள் கடந்து செல்லும்போது சன்னி மீண்டும் பேசினாள். ஏய் காஸ். காசி நிறுத்தி ஆச்சரியமான முகபாவத்துடன் தலையை தாழ்த்தினாள். பின்னர் அவள் கேட்டாள், ஏன் தரையில் படுத்திருக்கிறாய்? பலவீனமாகச் சிரித்தான். அட, ரொம்ப வசதியா இருக்கு. திடீரென்று பார்வையற்ற பெண் முகத்தைச் சுருக்கி கவலையான தொனியில் கேட்டாள், உனக்கு காயமா? சன்னி பெருமூச்சுடன் தலையை ஆட்டினான். அவரது நகைச்சுவை உணர்வு எப்போதும் பாராட்டப்படவில்லை. உண்மையில் கடந்த காலத்தில் அது அவரை அடிக்கடி வெந்நீரில் இறக்கியது.
அனைத்தும் காயம். எதுவும் தீவிரமாக இல்லை. நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன். அது மிகவும் தீவிரமாக இருந்தது. காசி இன்னும் முகம் சுளிக்காமல் இருந்ததால் அவர் ஒரு கணம் யோசித்து மேலும் கூறினார். நேப் கூட நலமாக இருக்கிறாள். அவள் சற்று தள்ளி ஓய்வெடுக்கிறாள். இறுதியாக மென்மையான பெண் ஓய்வெடுத்தாள். அவள் முகம் தெளிவடைந்தது. அவள் அவனுக்கு ஒரு தயக்கமான புன்னகையை அளித்தாள். உண்மையிலேயே அந்த அரக்கனை கொன்றாயா? சன்னி ராட்சத பிணத்தை ஒரு பார்வை பார்த்துவிட்டு கண்களை மூடினான். ஆமாம், அவர் மிகவும் இறந்துவிட்டார். இருவரும் சிறிது நேரம் அமைதியாக இருந்தனர். காசி கவனமாக கேட்டபோது சன்னி தூங்கும் தருவாயில் இருந்தாள். அப்படியானால் நீ இங்கேயே தொடர்ந்து படுத்துக் கொண்டிருக்கப் போகிறாயா? அவர் கண்களை திறந்து கண் சிமிட்டினார். என்ன நடக்கிறது என்பதை நினைவில் கொள்ள முயன்றார். ஓ சரி, காலை ஆகிறது. நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் உள்ளன. கடைசி நாள் மிகவும் நீண்டதாகவும் சோர்வாகவும் இருந்தது. அவர்கள் திட்டத்தை செயல்படுத்தவும், மலை உச்சிக்கு ஓடவும், பெரிய மரத்தின் மீது ஏறவும், அதன் கிளைகளில் தங்களை மறைத்துக் கொள்ளவும், தங்கள் உயிரை பணயம் வைத்து பேய்க்கு தீ வைப்பதற்கும் சொல்லாமல் பிறகு நடந்த எல்லா விஷயங்களுக்கும் ஆயத்தம் செய்ய வேண்டியிருந்தது. இவை அனைத்தும் உயிரினத்திற்கு எதிரான குறுகிய ஆனால் பயங்கரமான போரில் முடிவடைகின்றன. இன்னும் ஓய்வெடுக்க நேரம் வரவில்லை. அவர்கள் குறைந்தபட்சம் அடிப்படை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். களைத்து போயிருந்த அவரது உடலை கஷ்டப்படுத்திக் கொண்டு சன்னி எழுந்து நின்று காசிக்கு தோள் கொடுத்தார். அவள் கையை அதன் மீது வைத்த பிறகு அவன் காரபேஸ் அரக்கனின் சடலத்தை நோக்கிச் சென்றான். நெஃபிஸ் மணலில் பரவியிருந்த இடத்தில் நிறுத்தினான். சோர்வான பார்வையுடன் அவர்களை வரவேற்றாள். காலை வணக்கம். வழக்கத்திற்கு மாறாக ஒரு கண்ணியமான புன்னகையை மாற்ற முயன்றார். இருப்பினும் இன்று அது மிகவும் நம்பிக்கைக்குரியதாக தெரியவில்லை. ஆமா, நான் 10ல் 3.6 கொடுக்கிறேன். பெரியதல்ல, பயங்கரமானதும் இல்லை. விரைவில் அவர்கள் மூவரும் ஒரு வட்டமாக உட்கார்ந்து குளிர்ந்த புத்துணர்ச்சியூட்டும் தண்ணீர் நிறைந்த கண்ணாடி பாட்டிலைச் சுற்றிக் கொண்டிருந்தனர். கேரபேஸ் அரக்கனுடனான அவர்களின் சண்டையை விவரிக்கும் நடுவில் சன்னி இருந்தார். அதனால் அவர் சில கணங்கள் திசை திருப்பப்பட்டார். அப்போதுதான் நேஃப் தாக்கினார். அவள் தன் வாளை பற்றவைக்க தன் அம்சத்திறனை பயன்படுத்தினாள். அரக்கனின் மார்பில் உள்ள பலவீனமான கவசத்துண்டில் நீங்கள் எங்களுக்கு சொன்னது போல் தாக்கியது. அது உண்மையில் அவனது கார்பேஸின் மற்ற பகுதிகளைப் போல வலுவாக இல்லை. எனவே வாள் இதயத்தை துளைத்தது. சேஞ்சிங் ஸ்டாரின் புதிய தந்திரத்தை குறிப்பிடுவதில் காசி ஆச்சரியப்படவில்லை என்று சன்னி குறிப்பிட்டார். ஒன்று நெஃபிஸ் அவளிடம் சொன்னதால் அவளுக்கு எல்லாம் தெரியும், அல்லது அவள் தரிசனம் ஒன்றில் எதையாவது பார்த்தாள். பொருட்படுத்தாமல் அவர் தலைப்பை அழுத்த வேண்டாம் என்று முடிவு செய்தார். கடலுடன் நடந்த சண்டையில் பேய் ஏற்கனவே பலத்த காயம் அடைந்திருந்தது. காசி திகைப்புடன் தலையை ஆட்டினாள். அதாவது, நம்ப முடியாதது. 2 ஸ்லீப்பர்கள் ஒரு விழித்திருக்கும் பேயை கொல்கிறார்கள். இது போன்ற விஷயங்கள் வெப்டூன்களில் மட்டுமே நடக்கும் என்று நான் நினைத்தேன். நெஃபிஸ் அவளை திருத்தினார். 3 ஸ்லீப்பர்கள். உங்கள் பார்வை மற்றும் ஆலோசனை இல்லாமல் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. பார்வையற்ற பெண் சற்று வெட்கத்துடன் முகத்தை தாழ்த்திக் கொண்டாள். இன்னும் 2 அல்லது 3, அது உண்மையில் நிறைய மாறவில்லை, இல்லையா? சன்னி ஒரு பெண்ணிலிருந்து இன்னொரு பெண்ணை பார்த்தார். பின்னர் இறுதியாக காசியிடம் திரும்பினார். நீங்கள் சொல்வது சரிதான், இது யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. ஆனால் எப்படியும் இது முடிந்த பிறகு உங்களுக்கு பேய் இறைச்சியை சமைப்பதாக நான் உறுதியளித்தேன், இல்லையா? என் அபாரமான சமையல் திறமையைக் காண நீங்கள் தயாரா? அவர் சிரித்தார். ஏற்கனவே தனது வாயில் ஜூசி மென்மையான இறைச்சியை சுவைத்தார். இருப்பினும் காசி திடீரென்று முகம் சுளித்தாள். அவள் முகத்தில் ஒரு தயக்க வெளிப்பாடு தோன்றியது. அது பற்றி எனக்கு தெரியாது. புருவங்களை உயர்த்தினான். என்ன, ஏன்? அவள் பதில் சொல்வதற்குள் தவித்தாள். நல்லது, புத்திசாலித்தனமான உயிரினத்தின் இறைச்சியை உண்பது விசித்திரமாக தெரிகிறது. அது தீயதாக இருந்தாலும் சரி. நான் முன்பு அதை பற்றி யோசிக்கவில்லை, ஆனால் இப்போது ஓஹோம், அது சரியாக தெரியவில்லை, நான் நினைக்கிறேன். சன்னி கண் சிமிட்டினார். உண்மையில் அவர் அதை பற்றி சிந்திக்கவில்லை. பின்னோக்கி பார்த்தால் புத்திசாலித்தனத்துடன் ஒப்பிடக்கூடிய ஒரு உயிரினத்திலிருந்து ஸ்டீக்ஸை உருவாக்கும் யோசனை கொஞ்சம் தவறாக தெரிகிறது. அந்த உயிரினம் இரத்தவெறி பிடித்த அரக்கனாக இருந்தாலும் மறுபடி யோசிக்காமல் அவற்றை முழுவதுமாக விழுங்கியிருக்கும். கனவு சாம்ராஜ்யத்தில் விஷயங்கள் எவ்வாறு செயல்பட்டன என்பதுதான் அது. அசுரர்கள் மனிதர்களை விழுங்கினர், மனிதர்கள் அரக்கர்களை விழுங்கினர். அது வாழ்க்கையின் வட்டமா, மரணமா? மரண வட்டம். ஆனால் காரபேஸ் அரக்கன் புத்திசாலி மட்டுமல்ல, அவர் தனது சொந்த எண்ணங்களையும் ஆளுமையையும் கொண்டிருந்தார். நைட்மேர் உயிரினங்கள் உலகளாவிய பைத்தியம் மற்றும் கொலை மற்றும் அழிவில் வெறித்தனமாக இருந்தபோதிலும் அவரைப் போலவே இரும்புக்கோட்டை ராட்சதனுக்கு மற்ற குணங்களும் இருந்தன. அவர் பெருமை மற்றும் அச்சமற்றவர், வீரமும் கூட.
இருண்ட கடலின் பயங்கரமான அரக்கர்களுக்கு எதிராக போரிடும் போது அவர் சரணடைய மறுத்து தரையில் நிற்க தயங்கவில்லை. அப்படிப்பட்ட ஒருவரின் இறைச்சியை சமைப்பது உண்மையில் விசித்திரமாக கருதப்படலாம். எப்படி டீச்சர் ஜூலியஸ் எனக்கு உன் பகைவர்களை உண்ணும் நெறிமுறைகளை சொல்லித்தரவில்லை? என்ன ஒரு புறக்கணிப்பு! சன்னியின் மௌனத்தை தவறாக புரிந்து கொண்ட காசி முகம் சிவந்து இவ்வாறு கூறினார். மன்னிக்கவும், இது அபத்தமானது என்று எனக்கு தெரியும், ஆனால் நான் அப்படித்தான் உணர்கிறேன். நீயும் நெஃபும் அதையே செய்ய வேண்டியதில்லை. சன்னி தலையை ஆட்டினாள். இல்லை, நீங்கள் சொல்வது சரியாக இருக்கலாம். எனக்கு புரிகிறது. ஒரு வகையில் நாங்கள் எங்களுடன் எந்த பொருட்களையும் கொண்டு வரவில்லை, அதனால் நாங்கள் வேட்டையாடச் சென்றாலொழிய எதையும் சாப்பிட முடியாது. பார்வையற்ற பெண் பெருமூச்சு விட்டாள். பிறகு அவள் முகம் பிரகாசமாகி அவள் சொன்னாள், பெரிய மரத்தின் பழங்களை பற்றி என்ன? அவை சுவையாக இருக்கும் என்று நான் பந்தயம் கட்டுகிறேன். சன்னி அவளை வியப்புடன் பார்த்தாள். நீங்கள் சீரியஸாக இருக்கிறீர்களா? காசி அவனுடைய கேள்வியால் குழப்பமடைந்தாள். ஓ ஆமாம், ஏன்? பதில் சொல்வதற்குள் 2 முறை கண் சிமிட்டினார். அந்த மரம் பிரமாதமாகவும் அழகாகவும் இருக்கிறது, ஆனால் இது மிகவும் விசித்திரமாகவும் சந்தேகத்திற்குரியதாகவும் இருக்கிறது. வேறு எதுவும் செய்ய முடியாத நிலையில் இது ஏன் இங்கு வளர்கிறது? ஆஷன் பேரோவைச் சுற்றியுள்ள அனைத்து பவழங்களும் இறந்ததற்கு அதுதான் காரணம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். தளத்தை சேதப்படுத்தும் திறன் கொண்ட வேறு எதையும் நீங்கள் பார்த்தீர்களா? சன்னி காசியை பார்த்தார், பின்னர் நெஃபிஸை பார்த்தார். அவர் இதை பற்றி எவ்வளவு தீவிரமாக இருக்கிறார் என்பதை காட்ட முயன்றார். எதுவாக இருந்தாலும் இது மிகவும் தவழும். இந்த பழங்களை நாம் சாப்பிடக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். அவை நம்மை என்ன செய்வார்கள் என்று யாருக்கு தெரியும்? பார்வையற்ற பெண் சிரித்தாள். நீங்கள் கொஞ்சம் சித்தப்பிரமையாக இருக்கிறீர்கள், இல்லையா? ஒரு மரம். உண்மையில் இந்த பயங்கரமான இடத்தில் கூட வாழ்க்கை எப்படி எல்லா முரண்பாடுகளுக்கும் எதிராக வெற்றி பெற முடியும் என்பதற்கு இது ஒரு அற்புதமான உதாரணம் என்று நான் நினைக்கிறேன். அதன் பழங்கள் நன்றாக இருக்கும் என்று நான் பந்தயம் கட்ட தயாராக இருக்கிறேன். என்ன சொல்வது என்று தெரியாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். காசி தனது முற்றிலும் சரியான அக்கறையை எப்படி நிராகரிக்க முடிந்தது? அது அவளைப் போல் இல்லை. விரும்பத்தகாத ஆச்சரியத்துடன் சன்னி நெஃப் பக்கம் திரும்பினாள். அவள் அவனை ஆதரிப்பாள் என்று நம்பினாள். பேசும் முன் விஷயங்களை யோசித்து பார்த்தேன். பிறகு அளவான குரலில் சொன்னாள். சன்னி சொல்வது சரிதான். அந்த மரத்தில் பல விசித்திரமான விஷயங்கள் உள்ளன. அதன் பழங்களை சாப்பிடுவது மிகவும் ஆபத்தானது. இறுதியாக பகுத்தறிவின் குரல். அவர் மூச்சை வெளியேற்றினார், நிம்மதியடைந்தார். இருப்பினும் அவரது இதயம் இன்னும் விவரிக்க முடியாத அளவுக்கு கவலையில் இருந்தது. காசி ஏமாற்றத்துடன் பெருமூச்சு விட்டபோது சேஞ்சிங் ஸ்டார் அவரிடம் திரும்பி கேட்டார். எக்கோ அழிக்கப்பட்டதா? சன்னியின் முகம் இருண்டது. தனது விசுவாசமான டோட்டியின் இழப்பால் அவர் இன்னும் வேதனைப்பட்டார். ஆமாம், நான் எதிர்பார்த்ததை விட பேய் வேகமாகச் செயல்பட்டது. நான் எதையும் செய்ய முடிவதற்குள் அவன் அதை கொன்றுவிட்டான். நெஃபிஸ் முகம் சுளித்தார். மிகவும் மோசமானது. எங்கள் வேகம் கடுமையாக குறைக்கப்படும். உனக்கு இதயம் இல்லையா பெண்ணே? குறைந்த பட்சம் சோகமாக நடிக்கவும். என் ஏழை எக்கோ போய்விட்டது. எஜமானரின் குழந்தைத்தனத்தைக் கண்டு வியந்து அவன் நிழல் தலையை ஆட்டியது. சன்னியும் அவரது எதிர்வினையால் ஆச்சரியப்பட்டார். எக்கோ இறந்த பிறகு அவரது சொந்த முதல் எண்ணம் அதை விற்பதன் மூலம் எவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியாது என்பதுதான். ஆமாம், இது ஒரு ஐயோ பரிதாபம். மாறுதல் நட்சத்திரம் அவருக்கு ஒரு தலையசைத்து பின்னர் கேட்டார். நீயும் உன் வாளை தொலைத்து விட்டாயா? சன்னி பெருமூச்சு விட்டு பல்லை கடித்தார். ஆமாம், பேயின் அரிவாளை தடுத்தபோது அது உடைந்து போனது. அவரது டோட்டியின் மரணத்தை விட இது மிகவும் வேதனையானது. அசூர் பிளேட் அவரது முதல் வாள். அதனுடன் நீண்ட காலம் போராடி பயிற்சி பெற்றார். அது ஏற்கனவே அவனுடைய ஒரு அங்கமாக இருந்தது. இப்போது அது இல்லாமல் போய்விட்டது. நெஃபிஸ் ஒரு கையை உயர்த்தினார். சரி, நீங்கள் அதிர்ஷ்டசாலி. காரபேஸ் அரக்கனை கொன்ற பிறகு எனக்கு ஒரு நினைவகம் கிடைத்தது. இது ஒரு ஆயுதம். உடனடியாக அவர் அசூர் பிளேட் பற்றி மறந்துவிட்டார். ஆம், அந்த வாள் ஒரு குறிப்பிட்ட உணர்வுபூர்வமான மதிப்பை கொண்டிருந்தது. இது ஒரு கார்பீஸ் ஸ்கேவெஞ்சரிடமிருந்து வந்தது. இது அவரது தற்போதைய தரத்திற்கு மோசமாக இல்லை. சில ஸ்லீப்பர்கள் விழித்தெழுந்த ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டியிருந்தது. ஆனால் இந்த புதிய நினைவாற்றல் ஒரு உண்மையான விழித்திருந்த அரக்கனிடமிருந்து வந்தது. ஒரு பேய். இது அசூர் பிளேடுக்கு மேலே 2 முழு அடுக்குகளான 3ஆம் அடுக்கின் விழித்தெழுந்த நினைவகமாக மாறியது. மிருகங்கள் முதல் டைட்டன்கள் வரை நைட்மேர் கிரீச்சர்ஸின் 7 வகுப்புகளுக்கு ஏற்ப மொத்தம் 7 அடுக்குகள் இருந்தன.
கண்டிப்பாகச் சொல்வதானால் ஒரு உயர் அடுக்கு என்பது நினைவகம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்று அர்த்தமல்ல. ஆனால் பொதுவாக ஒரு உயிரினம் எவ்வளவு மேம்பட்டதாக இருந்ததோ அவ்வளவு தனித்துவமான மற்றும் வலிமையான நினைவுகளை அது விட்டுச் சென்றது. அதனால்தான் ஒரு விழித்தெழுந்த கொடுங்கோலரிடமிருந்து வந்த பொம்மலாட்ட கவசமானது 5 அடுக்கு எழுப்பப்பட்ட கவசமாக கருதப்பட்டது. மிகவும் விலைமதிப்பற்றது. தயவுசெய்து அருமையாக இருங்கள். சன்னி தனது உற்சாகத்தை முகத்தில் காட்டாமல் இருக்க மிகவும் முயன்றார். அலட்சியமாக இருப்பது போல் நடித்து தன் குரலை சமமாக வைத்துக்கொண்டு சொன்னார். அப்படியா, அது நல்லது. சன்னி அமைதியாக தோன்றுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் அழித்துவிட்டு நெஃபிஸ் அவனது கையை எடுத்து கண்களை மூடினாள். அவன் முகத்தில் இருந்த திடுக்கிடும் வெளிப்பாட்டை மறைத்துக்கொண்டு சன்னி தன் உடலிலிருந்து சக்தியின் ஒரு தீப்பொறியை அவனது நோக்கி பயணிப்பதை உணர்ந்தாள். அந்த நேரத்தைப் போலவே அவர் ஸ்டார்லைட் லெஜியன் ஆர்மரை அவளுக்கு மாற்றினார், தலைகீழாக மட்டுமே. நீங்கள் ஒரு நினைவகத்தை பெற்றுள்ளீர்கள், மிட்நைட் ஷார்ட். ஹா, அருமையான பெயர். அவர் ரன்களை வரவழைத்து பொறுமையின்றி தனது புதிய ஆயுதத்தின் விளக்கத்தை தேடினார். நினைவகம், மிட்நைட் ஷார்ட். நினைவக ரேங்க் எழுப்பப்பட்டது. நினைவக வகை, ஆயுதம். நினைவக விளக்கம், விழுந்த நட்சத்திரத்தின் துண்டில் இருந்து உருவானது. இந்த உறுதியான கத்தி உறுதியானது மற்றும் கட்டுப்பாடற்றது. கடைசி சொட்டு ரத்தம் வரை போராடத் தயாராக இருப்பவர்களுக்கும் சரணடைய தெரியாதவர்களுக்கும் இது சாதகமாக இருக்கும். சுவாரஸ்யமானது. நேரத்தை வீணாக்காமல் சன்னி மிட்நைட் ஷார்ட்டை வரவழைத்தார். உடனே அவன் கையில் நேர்த்தியான வாள் ஒன்று தோன்றியது. வாள் சற்று அசூர் பிளேட் போல தோற்றமளித்தது, ஆனால் அது ஒற்றை முனைகள் மற்றும் 2 கைகளுக்கு ஏற்ற நீண்ட பிடியை கொண்டிருந்தது. இருப்பினும் இங்குதான் ஒற்றுமைகள் முடிந்தது. தொடக்கத்தில் அதன் கத்தி மிகவும் நீளமானது, எங்காவது 70 மற்றும் 80 சென்டிமீட்டர்களுக்கு இடையில் சிறிது வளைந்திருந்தது. இது காரபேஸ் அரக்கனின் கவசத்தின் அதே பிரகாசமான பளபளப்பான உலோகத்தால் ஆனது. அது நம்பமுடியாத கூர்மையாக இருந்தது. பெரிய மரத்தின் ஓனிக்ஸ் கிளைகளைப் போலவே தோற்றத்தில் மெருகூட்டப்பட்ட கருப்பு மரத்தால் கட்டப்பட்டது. கிராஸ்கார்டு வட்ட வடிவில் இருந்தது மற்றும் அசூர் பிளேடை விட அதிகமாக உச்சரிக்கப்பட்டது. இது வீல்டரின் கைக்கு சிறந்த ஆதரவையும் பாதுகாப்பையும் வழங்குகிறது. வாளுக்கு எந்த அலங்காரமும் இல்லை, ஆபரணங்களும் இல்லை, அலங்காரங்களும் இல்லை. போர் மற்றும் போருக்காக மட்டுமே வடிவமைக்கப்பட்ட உண்மையான ஆயுதம் போல இது எளிமையானது மற்றும் சிக்கனமானது. அது ஒரு குளிர், பயமுறுத்தும் ஒளி வீசுவது போல் தோன்றியது. அவரது கை மிட்நைட் ஷார்ட்டை தொட்டவுடன் சன்னி இந்த வாளுக்கு உடைக்க முடியாத சித்தம் இருப்பதாக உணர்ந்தார். அதன் கத்தி எந்த சேதமும் இல்லாமல் பேரழிவு அடிகளை தாங்கும் அளவுக்கு வலிமையானது. இந்த வாளால் சன்னியை மீண்டும் நிராயுதபாணியாக விட்டுவிட முடியாது. அதைவிட அவன் இதயத்தில் எங்கோ ஒரு விசித்திரமான புதிய உணர்வு. சன்னி மிட்நைட் ஷார்ட்டை பிடித்தபோது அவருக்குள் சக்தியின் ஆழமான கிணறு எட்டாத தூரத்தில் மறைந்திருப்பது போல ஒரு நுட்பமான இருப்பை அவரால் உணர முடிந்தது. அந்த சக்தியை எப்படி அணுகுவது என்பதை அவரால் இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லை, ஆனால் அது நிச்சயமாக உண்மையானது. நான் முதலில் அதன் நன்மையை வெல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் நான் அதை எப்படி செய்வது? நான் பிறகு பரிசோதனை செய்ய வேண்டும். அவனுடைய புதிய ஆயுதத்தை பாராட்டிய சன்னி நெஃபிஸை பார்த்து கூறினார். இது என்ன வகையான வாள் என்று எனக்கும் தெரியும். இது ஒரு கட்டானா, இல்லையா? அவள் மிட்நைட் ஷார்ட்டை படித்துவிட்டு பதிலளித்தாள். தொழில்நுட்ப ரீதியாக இது ஒரு டாச்சி. இது ஒரு பாரம்பரிய கட்டானாவை விட நீளமானது மற்றும் சற்றே வித்தியாசமான பிளேடு வடிவத்தை கொண்டுள்ளது. ஆனால் அவை மிகவும் ஒத்தவை. ஒரு தாச்சி. எப்படியும் நன்றாக இருந்தது. அசூர் பிளேடுடன் அவர் கற்றுக்கொண்ட பெரும்பாலான கொள்கைகள் இந்த வகை வாளிலும் பயன்படுத்தப்படலாம், ஏனெனில் அவை ஒரே அடித்தளத்தை பகிர்ந்து கொண்டன. எக்கோவின் இழப்பை சன்னி மறந்துவிட புதிய கையகப்படுத்தல் போதுமானதாக இல்லை, ஆனால் அவரது மனநிலை கணிசமாக மேம்பட்டது. அவருக்கு மிட்நைட் ஷார்ட் மிகவும் பிடித்திருந்தது. அதன் எளிமையான, உறுதியான வடிவமைப்பில் அழகு இருந்தது. இது குறைத்து மதிப்பிடப்பட்டது மற்றும் கொடியது. சன்னி தன்னைப் போலவே. இது ஒரு குறிப்பிடத்தக்க மேம்படுத்தலாக இருந்தது. திடீரென்று சன்னியின் மனதில் ஒரு இருண்ட எண்ணம் தோன்றியது. நெஃபிஸை பார்த்து அவர் தொண்டையைச் செருமி சிறிது தயக்கத்திற்குப் பிறகு கூறினார். ஓ, இது மிகவும் அருமையான ஆயுதம். 3ஆம் நிலை குறைவாக இல்லை. அதை உங்களுக்காக வைத்திருக்க விரும்பவில்லை என்பதில் உறுதியாக இருக்கிறீர்களா? எல்லாவற்றிற்கும் மேலாக கேரபேஸ் அரக்கனுக்கு இறுதி அடியைச் சந்தித்தது சேஞ்சிங் ஸ்டார்தான். சரியாக, நினைவகம் அவளுக்கு சொந்தமானது. ஆனால் சன்னி நிஜமாகவே மறுத்துவிடுவார் என்று நம்பினார். நெஃபிஸ் தலையை ஆட்டினாள். என்னிடம் ஏற்கனவே ஒரு வாள் இருக்கிறது. அது எனக்கு பொருந்தும். உள்ளுக்குள் சன்னி நிம்மதி பெருமூச்சு விட்டாள். நல்லது என்று நினைத்தான். உங்களை ஆச்சரியப்பட வைக்கிறது. இருப்பினும் அவள் தனது நீண்ட வாளை 3 அடுக்கு ஆயுதமாக மாற்ற விரும்பவில்லை என்றாள்.
அவளுடைய வெள்ளி வாளின் அடுக்கு என்ன? இது ஒரு நொடி கூட சேஞ்சிங் ஸ்டாருக்கு மிகவும் பொருத்தமானது என்ற எண்ணத்தை அவர் வாங்கவில்லை. இந்த வகையான வாள்களை பயன்படுத்துவதற்கான கொள்கை அடிப்படையில் ஒன்றே என்று அவள் அவனிடம் சொன்னாள். மிட்நைட் ஷார்டுக்கு அப்கிரேட் செய்வதும் பழைய ஆயுதத்தை சன்னிக்கு கொடுத்ததும் அவளுக்கு எந்த பிரச்சினையையும் ஏற்படுத்தியிருக்காது. அவள் அதை மறுத்ததற்கு ஒரே காரணம் அது ஒரு தரமிறக்கலாக இருந்திருக்கும். மாறாக, மீண்டும் நேஃப் தனது உண்மையான பெயரை எவ்வாறு பெற்றார் என்பதற்கான சரியான சூழ்நிலைகளைப் பற்றி அவர் ஆர்வமாக இருந்தார். தனது சொந்தத்தை பெற சன்னி ஒரு விழித்திருக்கும் கொடுங்கோலனை கொல்ல வேண்டியிருந்தது. அவளும் அதையே செய்திருக்க முடியுமா? அல்லது இன்னும் நம்ப முடியாத ஏதாவது? ஆனால் அவர் மிகவும் சோர்வாக இருந்ததால் தகவலுக்காக மீன் பிடிக்க முயன்றார். அவர்கள் அனைவரும் இருந்தனர். இறந்த நூற்றுவர் வீரனை விழுங்குவதைக் கண்ட விசித்திரமான சிறகுகள் கொண்ட உயிரினம் மீண்டும் தோன்றும் என்று பயந்து இந்த முறை காரபேஸ் அரக்கனின் எச்சங்களை கோர 3 ஸ்லீப்பர்கள் தீவின் வெகுதூரத்திற்கு இடம்பெயர்ந்து பெரிய மரத்தின் தண்டுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டனர். மேலே இருந்து அவர்களை எதுவும் கவனிக்க முடியாது என்று அவர்கள் உறுதியாக நம்பியபோதுதான் அவர்கள் கடைசியாக சோர்வு மேலோங்க அனுமதித்து உறங்கினார்கள். சன்னி கிட்டத்தட்ட உடனடியாக கனவு இல்லாத இருளில் விழுந்தார். இறுதியாக ஓய்வெடுக்க முடிந்ததில் மகிழ்ச்சி. இருப்பினும் இந்த முறை விசித்திரமான ஒன்று நடந்தது. அவர் உண்மையில் ஒரு கனவு கண்டார். விசித்திரம், சன்னி நினைத்தார். இது கனவுலகில் நடக்கக்கூடாது, சரியா? பிறகு யோசிக்க நேரமில்லை. சன்னி தனது நிழலிலிருந்து வந்த எச்சரிக்கை உணர்விலிருந்து எழுந்தார். திணறல் மற்றும் திசை திருப்பல். அவர் கண்களை திறந்து அமர்ந்தார். என்ன தப்பு? அவர் நிழலை பார்த்தார். அது ஒரு பதட்டமான வெளிப்பாட்டுடன் மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்டுவதைக் கண்டார். சரி, அதற்கு முகம் இல்லை, பதட்டமாக இருந்தது என்றுதான் அவரால் சொல்ல முடிந்தது. சிக்கல்? சன்னி நிமிர்ந்து பார்த்தார். பெரிய மரத்தின் கருஞ்சிவப்பு இலைகளை தவிர வேறு எதையும் காணவில்லை. வானம் மறைந்திருந்தது, ஆனால் சூரியன் இன்னும் உதிக்கவில்லை என்பதை அவரால் எளிதாகச் சொல்ல முடிந்தது. சில மணி நேரங்களிலேயே தூங்கிவிட்டதாக தோன்றியது. கண்ணில் எங்கும் அச்சுறுத்தல் இல்லை. அவன் முகத்தைச் சுருக்கினான். உனக்கு என்ன ஆச்சு? நிழல் மீண்டும் மேலே காட்டியது. அவரது முட்டாள்தனத்தால் எரிச்சல் ஏற்பட்டது. சன்னி 2 முறை கண் சிமிட்டி மீண்டும் உரையாற்றினார். மரத்தில் உயரமா? உயர்ந்ததா? வானத்திலா? இறுதியாக திருப்தி அடைந்து நிழல் தன் கைகளை கடந்தது. தீவிற்கு மேலே ஏதோ ஆபத்தானது. மீண்டும் அந்த தவழும் காக்கை. அவர் சரிபார்க்க வேண்டியிருந்தது. ஆனால் அவர் எதையோ மறந்துவிடுவது போல் ஏன் உணர்ந்தார்? முக்கியமான ஒன்றை தவறவிட்ட உணர்வு எங்கிருந்து வந்தது என்பதை புரிந்து கொள்ள முயன்று சன்னி அலறினாள். தவறவிட என்ன இருந்தது? அவர் தூங்கிக் கொண்டிருந்தார். பின்னர் எழுந்து நிழலுடன் உரையாடினார். உறக்கத்தில் திடீரென்று அவருக்கு ஒரு விசித்திரமான கனவின் துண்டுகள் நினைவுக்கு வந்தன. குறைந்த பட்சம் அது ஒரு கனவாகத் தோன்றியது, இல்லையா? மக்கள் கனவுலகில் கனவு காணக்கூடாது. விஷயங்கள் எவ்வாறு செயல்பட்டன என்பதுதான் அவருக்கு தெரிந்ததிலிருந்து காசி மட்டுமே இந்த விதியிலிருந்து விதிவிலக்காக தெரிந்தார். அவனுடைய இந்த கனவை பற்றி அவனுக்கு அதிகம் நினைவில் இல்லை. மீதமுள்ள துண்டுகள் கூட அவனது நினைவிலிருந்து ஏற்கனவே மறைந்துவிட்டன. அங்கே ஒரு பெண் அவனை தோள்களால் பிடித்து இழுக்கிறாள். அவள் முகத்தில் திகில் மற்றும் பீதியின் வெளிப்பாடு. அவள் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தாள், ஆனால் அவனால் என்னவென்று கேட்க முடியவில்லை. இல்லை, பெண் இல்லை. அது காசியா? ஆம், அவள்தான். மேலும் அவள் சொன்ன விஷயம். கனவின் துணுக்குகள் முற்றிலுமாக மறைவதற்குள் அவற்றை பிடிக்க முயன்ற சன்னி அவனது நினைவாற்றலை கஷ்டப்படுத்தினான். ஆமாம், அவள் சொல்கிறாள் என்று நினைக்கிறேன். ஆ. திடீரென்று காசியின் பயமுறுத்தும் பதட்டமான குரலை அவள் தெளிவாக கேட்டாள். அவள் அவசரமாக அவனிடம் எதையோ நினைவில் வைத்துக் கொள்ளச் சொன்னாள். அதே வாக்கியத்தை மீண்டும் மீண்டும் கெஞ்சும் தொனியில் சொன்னாள். நீ நினைவில் கொள்ள வேண்டும், சன்னி. 5. இது 5. நினைவில். நீ நினைவில் கொள்ள வேண்டும். இது 5. என்ன விசித்திரமான கனவு! நெஃப் அருகே நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்த காசியை சன்னி பார்வையிட்டு திகைப்புடன் தலையை ஆட்டினார். அவனுடைய இந்த நினைவு நிஜமாகவே ஒரு கனவா அல்லது உறங்குவதற்கு முன் அவன் கற்பனை செய்த விசித்திரமான காட்சியா என்று அவனுக்கு தெரியவில்லை. ட்ரீம் சாம்ராஜ்யம் எவ்வாறு செயல்பட்டது? அவர் பிந்தைய சாத்தியத்தை நோக்கி சாய்ந்தார். இன்னும் நான் பெண்களுக்கு எப்போது சொல்வது நல்லது? பொறுமையின்றி கைகளை அசைத்த நிழலால் இந்த சிந்தனையிலிருந்து திசை திருப்பப்பட்டது. ஓ, சரி, வானத்தில் ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது. உடனடியாக சன்னி தனது இந்த விசித்திரமான நினைவகத்தின் உள்ளடக்கங்களை நெஃபிஸ் மற்றும் காசியுடன் பகிர்ந்து கொள்ளும் நோக்கத்தை மறந்துவிட்டார். உண்மையில் அது விசித்திரமானது மற்றும் முற்றிலும் முக்கியமானதாக இருக்கலாம் என்பதை அவர் மறந்துவிட்டார்.
அவரது தீர்ப்பில் இந்த குறைபாடு திடீரென மற்றும் இயற்கைக்கு மாறானது, ஆனால் சன்னிக்கு அவர் மறந்துவிட்ட விஷயங்களை நினைவில் கொள்ள முடியாததால் அவர் தவறாக எதையும் கவனிக்கவில்லை, எதுவும் நடக்காதது போல் தனது வேலையை செய்தார். அவர் அப்படிச் செய்திருந்தால் அவர்கள் ஆஷன் பேரோவுக்கு வந்ததிலிருந்து முக்கியமான ஒன்றை மறந்திருப்பது இதுவே முதல் முறையாக இருந்திருக்காது என்பதை அவர் உணர்ந்திருக்க முடியும். எழுந்து நின்று சன்னி மிட்நைட் ஷாட்டை வரவழைத்து பெரிய மரத்தின் இரத்த சிவப்பு இலைகளை இருட்டாக பார்த்தார். கையில் இருந்த கருப்பு நிற மெருகூட்டப்பட்ட கைப்பிடியின் குளிர்ச்சியை உணர்ந்தவன் சற்று அமைதியானான். அவனது அமைதியான அசைவுகளால் விழித்த நெஃபிஸ் கண்களை திறந்து அவனை பார்த்தாள். அவள் உடல் பதற்றமடைந்தது. அவள் கண்களில் ஒரு மௌனமான கேள்வி. சன்னி தலையை ஆட்டினாள். எனக்கு இன்னும் தெரியவில்லை. நான் விஷயங்களைச் சரிபார்க்கும் வரை காசியுடன் இருங்கள். சிறுமிகளை விட்டுவிட்டு சன்னி முன்னோக்கி நடந்தாள். பிரம்மாண்டமான மரத்தின் கிளைகள் அவ்வளவு அடர்த்தியாக இல்லாத அதன் கிரீடத்தின் திறப்புகளின் வழியாக வானம் தெரியும் தீவின் விளிம்பை அடைய அவர் திட்டமிட்டார். தொழில்நுட்ப ரீதியாக அவர் தானே செல்வதற்கு பதிலாக இதைச் செய்ய தனது நிழலை அனுப்பியிருக்கலாம். ஆனால் இதுபோன்ற சூழ்நிலைகளில் ஆபத்து தெரியாத நிலையில் சன்னி வழக்கமாக நிழலை பயன்படுத்த வேண்டியிருந்தால் அதை நெருக்கமாக வைத்திருக்க விரும்பினார். ஆஷன் பேரோவின் கிழக்குச் சரிவை அடைந்து பெரிய மரத்தின் நிழலில் மறைந்திருந்த அவர் கவனமாக மேலே பார்த்தார். மேலே பரந்த சாம்பல் வானத்தில் ஒரு சிறிய கருப்பு புள்ளி தீவைச் சுற்றி வட்டமிட்டுக் கொண்டிருந்தது. சன்னியின் நெஞ்சு எச்சரிக்கையால் கனத்தது. பயங்கரமான சிறகுகள் கொண்ட மிருகம் முதலில் தோன்றியபோது அது தூரத்திலிருந்து சரியாகத் தோன்றியது. கருப்பு புள்ளியை கண்காணிக்க நிழலை விட்டுவிட்டு அவர் திரும்பி வந்து நெஃபிஸ் மற்றும் காசியிடம் தனது கண்டுபிடிப்பை பற்றி சுருக்கமாக கூறினார். இப்போது அது தீவுக்கு மேலே பறக்கிறது. அது அதே உயிரினமா இல்லையா? எப்போது தரையிறங்கப் போகிறது என்று எனக்கு தெரியவில்லை. மாறுதல் நட்சத்திரம் முகம் சுளித்தது. கடந்த முறை அது நேரடி இரையை தேடுவதில் அதிக ஆர்வம் காட்டவில்லை. ஒருவேளை அது பெரும்பாலும் ஒரு கேரியன் உண்பவராக இருக்கலாம். இதனால் கேரபேஸ் அரக்கனின் சடலத்தில் மட்டுமே ஆர்வமாக இருக்கலாம். காசி தனது சொந்த கருத்தை முன்வைத்தார். ஒருவேளை நாம் மிகவும் பலவீனமானவர்களாகவும் அதை திருப்திப்படுத்துவதற்கு குறைவாகவும் இருக்கலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் கொல்லப்பட்ட டோட்டிகளின் சடலங்களுக்காக அது ஒருபோதும் வரவில்லை. வெறும் மிருகங்களை தின்பது அதற்கு கீழே உள்ளது போல. சன்னி தலையை ஆட்டினாள். அப்போது அது காராபேஸ் நூற்றுவர் இறைச்சிக்காக வந்தது. ஆனால் அது புறப்படுவதற்கு முன்பு அதனுடன் சில டோட்டிகளையும் அழைத்துச் சென்றது. எனவே இந்த அருவருப்பானது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நம்மையும் விழுங்க முயற்சிக்காது என்று நினைப்பது மிகவும் நம்பிக்கைக்குரியதாக இருக்கும். நெஃபிஸ் சிறிது நேரம் யோசித்து ஒரு தலையசைப்பை கொடுத்தார். நீங்கள் சொல்வது சரிதான். காரபேஸ் அரக்கனிடமிருந்து இப்போதைக்கு விலகி இருப்பதும் தரையிறங்க முடிவு செய்யும் போது ஒளிந்து கொள்வதும் சிறந்த நடவடிக்கையாக இருக்கும். பின்னர் மேலே பார்த்து அவள் மேலும் சொன்னாள். ஆனால் முதலில் அது அதே உயிரினம் என்பதை உறுதிப்படுத்தவும் அதன் நோக்கங்களை உறுதிப்படுத்தவும் நாம் அதை கவனிக்க வேண்டும். இந்த தர்க்கத்திற்கு எதிராக ஒரு வாக்குவாதம் இல்லாததால் சன்னி தனது நிழலை விட்டு வெளியேறிய இடத்திற்கு சிறுமிகளை அழைத்து சென்றார். அங்கே அவர்கள் தரையில் அமர்ந்து அஷன் பேரோவை சுற்றி வட்டமிடும்போது கருப்பு புள்ளியை பார்த்தார்கள். பறக்கும் உயிரினத்தை அவதானித்த அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் கலக்கமடைந்தனர். சில வாரங்களுக்கு முன்பு அவர்கள் சந்தித்த அதே பயங்கரமான கொடூரம் அல்லது குறைந்த பட்சம் அதே வகை உயிரினம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள அனுமதித்தது. இருப்பினும் அதன் நிழலில் தரையிறங்க தயங்குவது போல அது ஒருபோதும் பெரிய மரத்தின் கிரீடத்தை நெருங்கவில்லை. மோசமான விஷயம் என்னவென்றால் மணிநேரங்கள் செல்லச் செல்ல அதே இனத்தைச் சேர்ந்த மற்ற 2 அருவருப்புகளும் சேர்ந்து கொண்டன. இப்போது 3 கரும்புள்ளிகள் தலைக்கு மேல் வானத்தில் வட்டமிட்டு சன்னியின் இதயத்தை அச்சத்தால் நிரப்பியது. அந்த உயிரினங்களில் ஒன்று அதன் சடலம் போன்ற வெள்ளை உடல் மற்றும் காக்கை கருப்பு இறக்குகள், அதன் பரந்த மார்பிலிருந்து நீண்டு கொண்டிருக்கும் சக்தி வாய்ந்த உறுப்புகளின் இயற்கைக்கு மாறான குழப்பம், ஒவ்வொன்றும் ஒரு திக்கிலூட்டும் கொம்புகளுடன் முடிவடையும் அவற்றின் முழு குழுவையும் அழிக்க போதுமானதாக இருந்தது. அந்த உயிரினம் அதன் பாரிய கொக்கை கொண்டு காரபேஸ் செஞ்சுரியனின் அடாமண்டைன் ஷெல்லை எவ்வளவு எளிதாக உடைத்துச் சென்றது என்பது அவன் மனதில் இன்னும் பசுமையாக இருந்தது. இந்த அருவருப்புகள் குறைந்தபட்சம் காரபேஸ் அரக்கனை போல அல்லது இன்னும் அதிகமாக இருக்கலாம் என்று அவர் சந்தேகித்தார். இப்போது அவர்களில் 3 பேர் இருந்தனர். நன்றாக ஒளிந்து கொள்வது நல்லது, அவர் நினைத்தார். குளிர் வியர்வை முதுகில் ஓடியது. இருப்பினும் பறக்கும் அரக்கர்கள் சில காரணங்களால் ஆஷன் பேரோவை அணுகத் தயங்குவது போல் தோன்றியது. அவர்கள் அதைச் சுற்றி வட்டமிட்டனர். சில சமயங்களில் தயக்கத்துடன் நெருங்கி வந்தனர், ஆனால் மீண்டும் உயரத்தை அடைந்தனர். அவர்களின் நடத்தை விசித்திரமாகவும் கவலையாகவும் இருந்தது. சிறிது நேரம் கழித்து காசி அமைதியாக கூறினார். ஒருவேளை அவர்களுக்கு பசி இல்லையோ? சன்னி கண் சிமிட்டினார். அது கூட சாத்தியமா?
அவர் மறுபுறம், இந்த அல்பினோ கோழிகளை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் நான் நரகத்தில் பசியுடன் இருக்கிறேன். இது உண்மையாக இருந்தது. நேற்று முதல் மூவரும் எதுவும் சாப்பிடவில்லை. அருவருப்பானவர்கள் தீவில் இறங்க முடிவு செய்தால் அவரது வயிற்றின் உரத்த உருமல்கள் தனது பதவியை பறித்துவிடும் என்று சன்னி பயந்தார். நெஃபிஸ் அவனை பார்த்து கேட்டார், கொஞ்சம் வறுக்கப்பட்ட கோழி சாப்பிட வேண்டுமா? சன்னி கண்களை அகல திறந்து சிணுங்கினார். அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். அவள் அவனை முறைத்து பார்த்தாள், பிறகு புன்னகையுடன் திரும்பினாள். அது ஒரு நகைச்சுவையா? அவளுக்கு கேலி செய்ய தெரியுமா? சரி, குறைந்தபட்சம் ஒருவரின் நகைச்சுவை உணர்வு அவரை விட மோசமாக இருந்தது. இறுதியில் அவர்களின் மோசமான அச்சம் நிறைவேறவில்லை. சூரியன் அடிவானத்தை நோக்கி உருளத் தொடங்கிய பிறகு 3 பறக்கும் அருவருப்புகள் இறுதியாக ஒரு முடிவெடுத்து ஆஷன் பேரோவுக்கு மேலே வானத்தை விட்டு தளர்வான ஆப்பு வடிவத்தில் மேற்கு நோக்கி பறந்தன. பெரிய தீவின் மேற்பரப்பில் தரையிறங்குவது ஒருபுறம் இருக்க, 3 ஸ்லீப்பர்களை கவனிக்கும் அளவுக்கு அவர்கள் ஒருபோதும் கீழே இறங்கவில்லை. சன்னி வியர்வையில் நனைந்து ஒரு பேரழிவை எதிர்பார்த்து சோர்வடைந்தார். இந்த கவலையெல்லாம் ஒன்றும் இல்லை என்று மாறிவிட்டதால் கிட்டத்தட்ட ஏமாற்றமடைந்தார். ஆபத்து கடந்துவிட்டதை காண முடியாத காசியை பார்த்து அவர் கூறினார், அவர்கள் போய்விட்டார்கள். பார்வையற்ற சிறுமி நிம்மதியுடன் மூச்சை வெளியேற்றி நிதானமாக இருந்தாள். முகத்தில் இருந்த சுளிப்பு மறைந்தது. நன்றி ஹெவன்ஸ், இங்கே உட்கார்ந்து காத்திருப்பது அந்த பாறைகளில் ஒருவரிடமிருந்து மறைவதை விட 5 மடங்கு மோசமானது. சில காரணங்களால் சன்னி கொஞ்சம் நெகிழ்ந்தார். என்ன சொன்னீங்க? அவர்கள் தரையிறங்கும் வரை காத்திருப்பது மிகவும் சோர்வாக இருந்தது என்று நான் சொன்னேன். இந்த தீங்கற்ற வாக்கியத்திற்கு அவர் ஏன் இவ்வளவு வித்தியாசமாக பதிலளித்தார் என்று புரியாமல் கண் சிமிட்டினார். காசிக்கும் எண் 5ற்கும் தொடர்புள்ள ஒரு கனவை அவர் கண்டாரா? சரி, அவர் செய்தார். 1க்கு 2 முறை யோசிக்க வேண்டிய விஷயம் அல்ல. ஓ ஆமாம், நீங்கள் சொல்வது சரிதான். பின்னர் அவர் நெஃபிஸ் பக்கம் திரும்பி கேட்டார், இப்போது என்ன செய்ய வேண்டும்? மாறிவரும் நட்சத்திரம் மேற்கு நோக்கி பார்த்தது. அங்கு கருப்பு புள்ளிகள் பார்வையில் இருந்து மறைந்துவிட்டன. சிறிது இடைவெளிக்கு பிறகு கூறினார், தீவின் மேற்கு விளிம்பை சரிபார்த்து அடுத்த உயரத்தை அடைய முடிவு செய்வோம். சன்னி எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்காமல் தோள்களை குலுக்கினார். காசி சிரித்தாள். நல்ல யோசனை. யாருக்கு தெரியும், ஒருவேளை நாம் கோட்டையின் சுவர்களை பார்க்கலாம். விரைவில் அவர்கள் தீவை கடந்து அதன் மேற்கு சரிவை நெருங்கினர். இங்கே கீழே மூழ்குவதற்கு சற்று முன்பு தரை உயர்த்தப்பட்டது. இயற்கையான கோட்டையை உருவாக்கியது. அது அவர்களின் கண்களிலிருந்து நிலப்பரப்பை மறைத்தது. நெஃபிஸ் முதலில் ஏறி உச்சியை அடைந்தார். ஏதோ தவறு என்று உணர்ந்தபோது சன்னி அவள் பின்னால் இருந்தாள். சேஞ்சிங் ஸ்டாரின் தோரணை ஏதோ விசித்திரமாகவும் விரைப்பாகவும் கடினமாகவும் இருந்தது. அவள் திடீரென்று கல்லாக மாறியது போல் இருந்தது. இயற்கையான அரண்மனையின் சாம்பல் மேற்பரப்பில் அடியெடுத்து வைத்து அவர் கவலையுடன் நெஃபிஸை பார்த்தார். அவளுடைய முகத்தில் ஒரு கடுமையான கோபமான வெளிப்பாட்டை கவனித்தார். அவளை அப்படி ஒரு நிலையில் அவன் இதுவரை பார்த்ததில்லை. தலையை திருப்பி சன்னி மேற்கு பார்த்தார். பின்னர் கண்களைச் சுருக்கினார். அவன் முகம் சட்டென்று இருண்டது. சபிக்க ஆசை வந்த சன்னி பல்லை கடித்துக்கொண்டு முஷ்டியை இறுக பற்றிக் கொண்டாள். அவன் தலைக்குள் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் திரும்ப திரும்பச் சொல்லிக் கொண்டிருந்தது, அடடா அடடா அடடா.